ஹை வியூஸ், வெல்கம் டு தாதாஸ்க்கு. நான் நம்பர் அது நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் பொடியிலேயே நிறைய விதவிதமான வித்தியாசமான அமைப்புலாம் இருக்கு. அப்படி இருக்கிறது தான் வந்து ஒட்டு வரலுன்னா இந்த விரல் இருக்குல்ல, சின்ன விரல் காலில், இந்த காலில் இருக்கிற விரல் வந்து இப்படி ஒட்டின மாதிரி இப்படி இருக்கும், இப்படி கரெக்டாக அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால சில பேர் என்ன சொல்றாங்க, பல பேர் என்ன சொல்றாங்க, அவருடைய பலன் என்னன்ட்டு நான் சொல்றேன். தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்க. ஓகே, அது சில கோழிகளுக்கு சேவல்களுக்கு கால் அமைப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த முக்கியமான விஷயங்கள்ல இந்த ஒட்டு வரலுன்றது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில மனசு உள்ள விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒட்டு வரல் இருக்கு, இது வந்து ஆகாது, களத்துக்கு ஆகாது, இதை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது, இது பேலன்ஸ் இருக்காது, கப்பிலையோ களத்திலையோ பறந்து விழும்போது பின்பக்கத்துல பேலன்ஸ் இல்லாம பின்னாடியே விழுவோம், அப்போ வந்து நிக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால இது வந்து ரிஜெக்டட், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஒதுக்குவாங்க. இன்னொன்னு, நல்ல பொருளா இருக்கும், அந்த ஒட்டு வர சேவலா இருக்கும், ஒட்டு வர கோழியா இருக்கும், நல்ல டாப்பா இருக்கும், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருந்து ஒண்ணு அவங்ககிட்ட இருக்கக்கூடாது, இன்னொன்னு அது நம்ம கிட்ட எப்படியாச்சும் வந்துருக்கும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுவாங்க, மைண்ட்ல ஃபிட் பண்ணிட்டு அவனை மைண்ட் வச்சு பண்ணுவாங்க. ஐயோ, இது ஒட்டு வரலுன்னா வந்து வீட்டுல வச்சுக்கூடாது, இது வந்து செட் ஆகாது, ஒட்டு வரல் சேவலுக்கு வந்து களத்துக்கு ஆகாது, நம்ம இது பின்னாடி பேலன்ஸ் இல்லாம விழுந்துரும், இது நீ கொண்டு போனா வந்து தோற்றுருவேன், பந்தயம் கொடுத்துருவேன், அடிபட்டுரும், 4 பேர் அசிங்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையை குழப்பி அந்த பொருள் என்ன பண்ணுவாங்க, அவன்கிட்ட இருந்து நைஸா கழட்டி எடுத்துட்டு போடுவாங்க. 2 பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே வந்து ஒதுக்கின விஷயம். இதுக்கு வந்து நம்ம வந்து போகக்கூடாது. சில பேர் நம்மள வந்து என்னதான் நம்ம பெரிய ஜாம்பானா இருந்தாலும் நம்ம மைண்டை மாத்தத்துக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து இந்த விஷயம் விளாடுங்க. இன்னொரு டீம் எப்படின்னாக்கா, அவங்களுக்கு டவுட் இருக்கும், என்னடா இது மாதிரி இருக்கேன்ட்டு. ஆனா உண்மையிலேயே விஷயம் தெரிஞ்ச, விசேஷமா இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து நல்ல பொருள். ஒட்டு வரல் இருந்தா என்ன செய்யும், ஓகேவா அப்படின்றது நான் சொன்னேன். ஏன்னா இந்த விரல் வந்து ஒட்டு வரல என்கிட்ட போட்டோஸ் எதுவும் இல்லை உங்களுக்கு போறதுக்கு, பார்த்தா தெரியும். ஏன்னா சில சேவல் வந்து இப்படி நிற்கும் போது இந்த கட்ட வரல் வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக பின்னாடி வந்து தரையில டச் ஆகும். அதே வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த விரல் வந்து இப்படி இருக்கும், இதெல்லாம் இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது சிலது வந்து கால் வந்து கீழே தரையில் டச் ஆகாது, சிலது வந்து இப்படி ஒட்டின மாதிரி டச் ஆகும். இப்படி நீங்க இப்போ என்ன வந்து இப்போ தள்ளி விட்டீங்கன்னா அப்படின்னா பின்னாடி போற மாதிரி அந்த சேவல் வந்து சில நேரங்களில் போகும். அதனால வந்து இது களத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உண்மை விஷயங்கள் வந்து நான் சொல்ல தெரிஞ்சுங்க. இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற விரல் சேவலுங்க சில நேரங்கள்ல திமாக் ஷாட் போகணும். ஒருத்தங்களா திமாக் ஷாட்னாக்கா அடிக்கிற போஸ், அதாவது அந்த விரலை வச்சு அந்த சேவல் பறந்து பாயிண்ட் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கும். அதாவது அவருடைய ஸ்போர்ட்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒட்டு வரலுக்கு ஒரு பவர் இருக்கு. பாத்தீங்கன்னா யாருமே சொல்லிக்க மாட்டாங்க, யாருமே சொல்லாத சில பல விஷயங்களை இந்த தாதாபாய் சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அது இந்த ஒட்டு வரல் இருக்கிற சேவல் கோழியை யாருக்காச்சும் இருந்துச்சு இல்லை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க அதுக்கு தகுந்த ஈக்குவலா இருக்கிற ஒரு சேவல் மேல பட்டா மேல கட்டி ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒட்டு வரலுக்கும் நல்ல விரலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா மத்தவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க கேட்கக்கூடாது. என் வீடியோ பாக்குறீங்களா, இவர் ஏதோ சொல்றாரு, ஏதோ குழப்பறாரு, தெரியல அப்படின்றது நீங்க போய் தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் ரியலாகவே போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆமா அண்ணன் சொல்றது கரெக்டான்ற மாதிரி நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதான், புரியுதுங்களா? மற்றபடி நீங்க போயிட்டு பப்ளிசிட்டி பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்க மற்றவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, இது எப்படி இருக்கு, உண்மை எதுன்றது நீங்க தெரிஞ்சுக்க. அப்ப இந்த ஒட்டு வரல் இருக்கிற விசேஷங்கள் வந்து சில பேர் இந்த ஒட்டு வரல் சேவல் அதுகிட்ட உங்க சேவல் பறக்கும் போது சில நேரங்கள்ல தடுமாறும். எப்படி நல்ல விரல் இருக்கிற சேவல் தடுமாறும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி விரல், அதாவது எப்படின்னாக்கா இப்படி வச்சு பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி வச்சு பண்ணா இருக்கும். ஓகேவா? ஏன்னா விளக்கமா நான் வந்து டீட்டெயிலா சொல்ல முடியாது சில விஷயங்களால. அதனால இப்படி வச்சு பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்படி வச்சு பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் வித்தியாசம். ஓகேவா? அதனால யாரும் வந்து ஒட்டு வரல் இருக்குது, ஐயோ இது பேலன்ஸ் இருக்காது, இதனால வந்து பறக்க முடியாது, இது கொண்டு போன காலத்துல நம்ம கடைசி வரைக்கும் நின்று இதால போராட முடியாது, அதனால நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்காதீங்க, வச்சு பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே உங்ககிட்ட இருக்கிற ஒட்டு வரல் பொருள் நல்ல ஒரு டார்க் கலர்ல, நல்ல கதிரி ஆக்கத்துல, இல்ல ஜாவால, அதிகமா வந்து கதிரி ஆக்கத்துல, ஜாவால எல்லா கலர்லயுமே இருந்துச்சுன்னா அது நீங்க வச்சு 1க்கு 2 வாட்டி நீங்க கட்டி அழகா ஒரு சேவல் மலையில இன்னொரு சேவல் கட்டி நல்லா பறக்க விட்டு திருப்தியா பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒதுக்குங்க. யார் சொல்ற பேச்சும் கேட்காதீங்க. நல்ல விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து தவிர்க்க தான் பார்ப்பாங்க, உண்மை விஷயத்த மறைக்க தான் பார்ப்பாங்க, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒட்டு வரல்ன்றது வியாதியோ, அது வந்து அது இருந்தாக்கா ஃபால்ட்டோ அதெல்லாம் கிடையாது. அது ஒரு பொறுப்பு, புரியுதுங்களா? அதோடைய ஒரு இயற்கை, இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை பொறுப்பு. அது அப்படிதான் இருக்கும். அதை நீங்க நிமித்தம் நினைச்சா முடியாது, நாய்வால் நிமித்தம் நினைச்சா முடியாது. நாய்வால் வளர்ச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு சில விஷயம் இருக்கும். அதே மாதிரி விரல் வளர்ச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு சில விசேஷமான விஷயங்கள் இருக்கும், புரியுதுங்களா? அதனால
அந்த மாதிரி இருக்கிற ஒட்டுவல் இருக்கிற சேவலை ரிஜெக்ட்லாம் பண்ணாதீங்க. நீங்க கண் கூட திருப்தியா பாருங்க, உங்ககிட்ட ஒரு ஒட்டு சேவலோ கோழியோ இருக்கா, அது உண்மையிலேயே ஃபுல் ஜாதி கண்டிஷன், அதாவது ஃபுல் கெப்பாசிட்டியில இருக்கா, உடல் கண்டிஷன் இருக்கா, அதோடைய எலும்பு கண்டிஷன் இருக்கா, அதோடைய கழுத்து கண்டிஷன் இருக்கா, உடல் அமைப்பு இருக்கா, ரக்க கண்டிஷன் இருக்கா, எல்லா அமைப்புமே நல்லா இருக்குன்னு அப்படின்னாக்கா நீங்க அதை கண்டிப்பா வச்சு, சப்போஸ் இப்போ திண்டா இருக்குதுனாக்கா அதை ஒரு நீம் கத்தில் வரைக்கும் அழகா அதை வச்சு 1க்கு 3 பட் 4 வாட்டி அண்டு வச்சு அப்படியே அழகா கட்டிட்டு அப்படி பார்த்து பத்திரமா வச்சுங்க. ஏன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கிசம். அதனால வந்து ரிஜெக்ட்லாம் பண்ணாதீங்க, ஒதுக்காதீங்க. ஏன்னா சேவல் கோழியில எல்லா சேவல் கோழியுமே நல்ல சேவல் கோழிங்க தான். ஆனா ஒன்னொன்னுக்கு ஒரு அமைப்பு இருக்கும், ஒன்னொன்னுக்கு ஒரு குறை இருக்கும். அது நம்ம அந்த குறையெல்லாம் வந்து தேடி எடுத்து இது மாதிரி மைனஸா இருக்கு பிளஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரக்கூடாதுன்ற சில கோழிங்களை போட்டு மிக்ஸ் பண்ணி புதுசா உருவாக்குறது தான் வந்து உண்மை ஷோக்காலியோட ஒரு அழகு திறமை, புரியுதுங்களா? அதனால நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. உங்க கண் கூட நீங்க பாருங்க. அதாவது நீங்க கரெக்டா அதை தெரிஞ்சு ஆமாப்பா இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை எது வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா அது உங்க பொருள். ஏன்னா என்னுடைய பொருளை வந்து நீங்க பண்ணாதான் எனக்கு வந்து கோவம் சொல்லுவாங்க. உங்க பொருள் நீங்க எது வேணாலும் பண்ணலாம். ஆனா பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. சில சேவல்கிட்ட சிண்டா அடிக்கும், அதே சிண்டா அடிக்கிற சேவல் இன்னொரு சேவல்கிட்ட அதே ரிப்பீட்டு ஹெவியா செய்யும், புரியுதுங்களா? அதனால நிறைய விஷயங்கள் வந்து கோழி ஷோக்கில் மாற்றி அப்படியே கைடு மாதிரி முறுக்கி உள்ளுக்குள்ள இருக்குது. அதை நம்ம தான் பிரிச்சு தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? யாரும் வந்து உங்களுக்கு தெளிவா தம்பி இதுதான்ப்பா அப்படி ஒரு சொல்லலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களே உங்களை அனுபவத்தை அப்படியே உருவாக்கி தேடி உங்க மைண்டை யூஸ் பண்ணி புது விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல எல்லாரும் யூடியூப் ஷோக்காலி தான், புரியுதுங்களா? டைரக்ட் ஒருத்தர்கிட்ட போய் அடிமையா இருந்து அடி உதப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர ஷோக்காலிங்களா ரொம்ப கம்மி, 100க்கு 2 பேர் தான் இருப்பாங்க. இதெல்லாம் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஷோக்காலி தான். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டு நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும்ன்றது விட அவங்ககிட்ட இருக்கிற பொருள்லாம் வியாபாரம் பண்ணணும், அவங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து நல்லதுன்னு சொல்லி காட்டிக்கணும், அவங்ககிட்ட நல்ல பொருள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோஸ் போட்டு அவங்க வியாபாரம் பண்ணாங்க. ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் வச்சுக்கலாம். அதை நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது. நம்மளால முடிஞ்ச ஒரு சில பல விஷயங்கள் நம்ம வந்து போடுவோம். ஓகே, அதனால ஒட்டுவல்ன்றது வந்து ஒரு ஃபால்ட்லாம் கிடையாது, அது ஒரு மைனஸும் கிடையாது, அது வந்து பிளஸ். ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆஹா சில விஷயங்கள் வந்து தலைவர் வாயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி உண்மை விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா கண்டிப்பா தாதாபாய் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை, நான் உங்கள் தாதாபாய்.